அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது விஜய் பிறந்த நாளுக்கு போட்டி போட்டுக்கொண்டு வாழ்த்து கூறிய பாஜக கூட்டணி தலைவர்கள் அனைவருமே ஒரு வார்த்தையை முக்கியமாக தெரிவிச்சிருந்தாங்க வாழ்த்து செய்தியோடு. அவர் அரசியல்லையும் வெற்றி பெறணும், சாதனைகள் புரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிலர் மேலோட்டமாக வாழ்த்து, சில தலைவர்கள் வந்து அவரை வெறும் நடிகராக மட்டுமே வைத்து வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள். அதனால இந்த வாழ்த்து செய்திக்குள் ஒரு அரசியல் இருப்பது, அதையும் அந்த புள்ளியை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அதிமுக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும், இதை எங்கள் தலைமையிடம் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார் திரு திருப்பதி அவர்கள் நேர்காணல்ல. இந்த புள்ளியையும் அடிப்படையாக வச்சுதான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். விஜயை கூட்டணிக்கு கொண்டு வர என்ன தருவதாக பேசுகிறார் பழனிசாமி, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் அவர்கள், வணக்கம் ஜீவா. வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம். பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள், வணக்கம் பிரகாஷ். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. பிரகாஷ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். வாழ்த்து செய்தி, அதில் பலருமே வந்து விஜய் வந்து அரசியலில் சாதிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்றது பெரும்பாலும் பாஜக கூட்டணி தலைவர்கள் தான் வாழ்த்து செய்தி சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னொரு புறம் வந்து விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும், அதிமுகவுக்கு வரணும், இதை நாங்கள் தலைமையோடு பேசி கொண்டிருக்கிறோம்னு ராஜேந்திர பாலாஜி அவர்களும் பேட்டியில் சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்லி வரவழைக்க போறாங்க, என்னதான் நடக்குது விஜய் விஷயத்துல? விஜய் வந்து ஹீஸ் அ பிஜேபி ப்ராடக்ட். இப்போதான் ஜீவசகாப்தன் சொல்லிக்கிட்டு இருந்தார், ரஜினி வந்த அரசியல் காலம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், விவாதிச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் ரஜினி அப்படின்றது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ ரஜினி ஃபெயில் ஆன உடனே, ரவீந்திரன் துரைசாமிக்கெலாம் நல்லா தெரியும் ரஜினி ஃபெயில் ஆன உடனே அவங்க தேடின சப்ஜெக்ட் யாருன்னா விஜய். அப்பவுமே அவங்க தேடிட்டாங்க, பிஜேபி தேடிட்டு அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. விஜய் வந்து இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இன்டைரக்ட் அலையன்ஸ் வித் பிஜேபி. அதாவது பிஜேபி எல்லா மாநிலத்திலையுமே வந்து ஒரு டைரக்ட் அலையன்ஸ் வச்சுக்கும் ஒரு கட்சியோட, அது வந்து டைரக்ட். இன்டைரக்ட் அலையன்ஸ் வந்து ஒரு கட்சியோட வச்சுக்கும். உதாரணத்துக்கு ஒவைசி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர் போட்டியிடுவார். ஆனால் அவர் வந்து முஸ்லீம் வாக்குகளை வந்து பெரிய அளவுக்கு பிரிப்பார். கேட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் பை பர்த்தே வந்து அவர் மைனாரிட்டி, அவருக்குரிய மைனாரிட்டி வாக்குகள் என்பது பெரிய அளவுக்கு ஃப்ளோ ஆகும். பை த நேச்சர் அவர் என்ன பண்ணுறாரு, களிமா சொல்கிறாரு, குல்லா போடுறாரு, அந்த இஃப்தார் நோன்புக்கு போடுறாரு. அதுக்கப்புறம் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து கேஸ் போடுறாரு. எல்லா தலைவர்களும் செய்கிறது தானே? எல்லா தலைவர்களும் செய்யறது இல்லை, இவர் வந்து பர்டிகுலராக செய்யறாரு. அது இல்லை, இதில் ஒரு விஷயம் மட்டும் பிரகாஷ் எனக்கு சொல்லுங்க. நீங்கள் சொல்றீங்க ஒரு மறைமுக கூட்டணி பாஜக தான் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் களத்தில் எப்படி இருக்கு? திரு நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை, இவங்க எல்லாரும் வரணும், விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. இன்னொரு புறம் அதிமுகவில் நாங்க எங்க தலைமையிட்ட நாங்க வலியுறுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா அது என்ன கணக்கு? அது தனியா பேசுறாங்க. அதிமுக வந்து ஒரு மாஸ் பார்ட்டிங்க, அது ஒரு நடிகர் இல்லாமல் அது வந்து அந்த பார்ட்டியுடைய கேரக்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க. எடப்பாடி வந்து எடப்பாடிக்கு ஜனங்க ஓட்டு போட்டு எடப்பாடியை முதலமைச்சராக்கல, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டதில்லை. எடப்பாடி ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டு போனார், அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் அவரால் அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கை வந்து கண்டினியூ பண்ண முடியல. 10 தோல்வி பழனிசாமின்னு வந்துட்டார். இதுதான் வந்து அந்த கட்சியுடைய நேச்சர். அந்த கட்சிக்கு இப்போ யார் சூட்டபிள் தலைவராக இருப்பார்னு நினைக்கிறீங்க? ஒன்று விஜய் இருக்கணும், இல்லைன்னா அஜித் இருக்கணும். இவங்க தான் அதிமுகவுக்கு தலைமை ஏற்க முடியும். அதான் நேச்சர். ஏன்னா இது நான் சொல்றது சும்மா கிடையாதுங்க. இல்ல பிரகாஷ், இட் இஸ் a mass based party, இருக்கட்டும், not cadre based party. இல்ல, ஆனால் அவங்க பேசுவது வந்து கூட்டணிக்கு வந்தா அப்படினா அதனாலதான் இபிஎஸ் அவர்கள் எப்படி கூட்டணிக்கு கூட்டுவாங்க? அதனாலதான் இவர் வந்து நம்ம அண்ணன் ராஜேந்திர பாலாஜி மோடியை டேடின்னு சொன்னவர். அவரு வந்து நான் போய் எங்க தலைமை கிட்ட நான் பேசுவேன், எப்படியாவது விஜயை கூட்டிட்டு வாங்க எங்க கூட்டணிக்கு. விஜய் வந்து இப்போ ஆடட் ஸ்ட்ரெங்க். ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி கம்ப்ளீட்டா ஜெல் ஆகல. மாநாட்டுக்கு சாதாரணமாக அவங்க போனாங்க, இவங்க கூப்பிட்டாங்களேன்னு சாதாரணமாக போனாங்க.
அங்கே போயிட்டு அண்ணாவையும் பெரியாரையும் அட்டாக் பண்ணி ஒரு வீடியோவை போட்டு இவங்களை வந்து நெளிய வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட வாழ்த்து சொன்னார் வச்சுக்கோங்களேன். இன்னமும் பிஜேபி எனக்கு தெரிஞ்ச தகவல் பிரகாரம் அதிமுகவை உடைக்கும் முயற்சியை நிறுத்தவே இல்லை. இன்னும் அங்கே சால்வ் ஆகாத கொஸ்டின்ஸ் வந்து ஓபிஎஸ்க்கு என்ன ரோலு, டிடிவிக்கு என்ன ரோலு, மற்றவங்களுக்கு அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு என்ன ரோலு, அதை எப்படி கொண்டு போகிறது. பிஜேபி ஒரு பெரிய அலை அப்படி எடுக்கிறாங்கன்னா ஒரு வாய்ப்பு நீங்க சொல்ற யூகத்தின்படி அப்படி ஒன்றுன்னா திரு இபிஎஸ் அவர்கள் எனக்கு பாஜக வேண்டாம் நான் விஜயோட கூட்டணிக்கு போறேன்னு போனா அதுதான் அந்த பாயிண்ட்ல தான் வந்து திருமாவளவனும் சொல்றாரு, நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா நான் அவங்க கூட வந்து சேர்ந்துருவேன். அதே விஷயம் வந்து விஜய்க்கும் இருக்கு, நீங்க பிஜேபியை கூட்டணி விட்டு வந்தீங்கன்னா நான் அவங்க கூட வந்துடுவேன். விஜய் வந்து ஒரு இது வரைக்கும் அரசியலுக்கு வந்தவங்க எல்லாரை விட வைகோவாகட்டும் விஜயகாந்த் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் எல்லாரை விட ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கிறதா நம்பப்படுற ஒரு கேரக்டர் விஜய். மற்றவங்களை விட ஒரு பெரிய ஓப்பனிங் இவர் அண்ணன் சொல்வார் அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் அப்படின்றது தான் இவரோட விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய மாஸ்ல இருக்கு. ஸோ இந்த நிலையில அவர் வந்து பிஜேபியை ஆதரிச்சு அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள அவர் வந்தார்னா இட் இஸ் அ சூசைடல். ஏன்னா வரமாட்டார் அப்படி வாய்ப்பு. ஏன்னா விஜய்க்கு இன்னும் ஒரு 35 வருஷம் அரசியல் இருக்கு. அப்ப தனிச்சுதான் இந்த முறை ஒரு தனிச்சுதான் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ராம்கி உங்கள் பார்வை என்ன? ஏன்னா ஒரு பெரிய தலைவர் இப்போ முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியா இருக்கட்டும் அல்லது திரு நயினார் நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க கூட்டணிக்கு வரணும்னா எதுவும் ஒரு பிடிமானம் இல்லாமல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று அதிமுக தலைமையிடம் நாங்க பேசுறோம் அப்படின்னா அவருக்கு பிஜேபி தான் சிக்கல், நீங்க எப்படியாவது கொண்டு வந்துருங்க அப்படின்னா என்ன நடக்குது, எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன சொல்லி ஒருவேளை இவங்க நினைக்கிறாங்க அதிமுக பாஜக என்ன சொல்லி கூட்டிட்டு வர முடியும்? இல்லை அவர் கூட்டிகிட்டு வந்து தான் தனக்கு சாதகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ இன்றைக்கி விஜய் அவருடைய பேச்சு வந்து தொடர்ந்து திமுக எதிர்ப்புங்கிறத முன்னிலைப்படுத்தி இருக்குது. ஸோ அதனால் கூட்டணிக்கு வந்தால் அட்வான்டேஜ், கூட்டணிக்கு வராமல் தனியாக நின்னாலும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் ராஜேந்திர பாலாஜி சொன்னீங்க, அவர் சென்ற மாதம் என்ன சொன்னார்னா விஜய் தாராளமாக வரட்டும், எங்கள் சிவகாசி ஊரில் வந்து பேசட்டும், நான் அவர் பேச்சை கைதட்டி ரசிப்பேன். ஏன் ரசிப்பேன்னா அவர் பேசுறது எல்லாமே திமுக எதிர்ப்பு, ஸோ எங்களுக்கு உடன்பாடான விஷயம், அதனால நாங்கள் வந்து கைதட்டி ரசிப்பேன் அப்படின்னு அது போன மாதமே அவர் சொல்லிட்டார். ஸோ மெல்ல மெல்ல அதிமுக தலைவர் என்னென்ன நீங்கள் வந்து எங்கள் கூட கூட்டணி வந்து சேர்ந்தாலும் சேரலாம், இல்லை நீங்கள் வெளியிலேருந்து வேணாலும் என்ன வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க, ஆனால் நீங்கள் யாருக்கு எதிராக இருக்கீங்க, திமுக எதிர்ப்பு எங்களுக்கு நல்லது தானே, திமுக எதிர்ப்பதற்கு எங்களுக்கு வந்து சில கட்சிகள் வேணும், அது நீங்களும் ஒன்றா இருக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். திமுக எதிர்ப்புன்றது ரொம்ப நல்ல விஷயம்தான் அவங்க பார்வையில் சரி அப்படின்னு. வாக்குகள்னு சிதறாதா? ஒரு 50 வாக்கு இருக்கு திமுக எதிர்ப்பு வாக்குன்னா எல்லாரும் பேசி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா இந்த எலக்டோரல் சிஸ்டத்துல யாரு ஜெயிப்பன்ற கால்குலேஷன் கிடையாது. அதனால தானே அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க வாங்க. திரு இபிஎஸ் அவர்கள் சொன்ன முக்கியமான புள்ளி என்ன, திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக நான் ஒரு கூட்டணி கட்டுறேன்னு சொன்ன பிறகு விஜய் எப்படி தனிச்சு நிக்க வைப்பாங்க? நேற்றை விட இன்றைய பொழுதுங்கிறது நல்ல விதமா இருக்குது. நேற்று வந்து அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சார்னா கொள்கை எதிரி இது திமுக இதெல்லாம் பாஜக ரெண்டு பேரும் சமமா வச்சு ஆரம்பிச்சாரு. காலப்போக்கில் போக 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 முன்னிக்கிறது எல்லாமே திமுக எதிர்ப்பு தான். பாஜக விஷயத்துல அதிகமா பேசுறது இல்லை அவரு. அவர் சார்ந்த ஆலோசகர்கள் எல்லாம் பேசினா கூட எப்படி பெர்செப்ஷன் எப்படி உருவாகுதுன்னா முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பை முன்வைக்கிறதுனால. ஸோ பாஜக என்ன நினைப்பாங்க, ஓகே எங்களுக்கு ஒன்றும் நேரடியாக ஒன்றும் அவங்க இல்லை, எங்களுடைய கொள்கை என்ன திமுக எதிர்ப்பு தான், அதனால தான் தமிழிசை இவ்வளவு பெரிய பிறந்தநாள் வேற யாருக்கு இந்த மாதிரி எல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து. அது கவனிச்சு பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி தலைவர்கள் தான் அதிகமான அரசியல் சொல்லாடல். அதுல டாக்டர் தமிழிசை உச்சத்தை தொட்டுட்டாங்க, நீங்க கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்னு. இந்த புறம் பார்த்தா இந்தியா கூட்டணியில வந்து காங்கிரஸ் செல்வ பெருந்தகை மட்டும்தான் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அரசியல் வாழ்த்தாவும் இருக்கு, பொது வாழ்க்கையில் சிறக்கணும்னு. திரு சீமான் அவர்களுடைய வாழ்த்து செய்தியில அரசியல் எந்த வார்த்தையும் அவர் ஒரு திரை நடிகர், நீங்க திரை உலகத்தில் உச்சம் பெறணும், இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கே கண்டிப்பா இருக்கு. பாமக ஏன் வாழ்த்துது, ஓபிஎஸ் அவர்கள் ஏன் வலிந்து போய் வாழ்த்துறாங்க, இதுக்குள்ள எல்லாம் ஏதாவது கணக்கு இருக்கா? நிச்சயமா கணக்கு இருக்கு. அன்புமணி அவர்கள் வாழ்த்து சொன்னது எல்லாமே ஒரு பெரிய கணக்கு இருக்கு. ரெண்டாவது நீங்க சென்ற அவருடைய பிறந்த நாளுக்கும் அதற்கு முந்தின பிறந்த நாளுக்கும் என்னன்னா அவர் எல்லாரையும் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார் தான் செய்தி வந்தது. அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்து கூட பரவாயில்ல எல்லாருமே ஒரு வாழ்த்துலாம் சொல்ல, சினிமா திரையுலகமும் வாழ்த்து சொல்ல, அரசியல் உலகத்திலையும் பல கட்சிகளை வாழ்த்துலாம் சொல்ல. ஆனா இன்னைக்கு அவர் வந்து மெல்ல மெல்ல பாஜக தரப்பு தனக்கு அவர் நெருக்கமானவரா அவர் இதையெல்லாம் விரும்பக்கூடும். என்டிஏ அலைன்ஸ் நீங்க சொன்னீங்க, என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கிறவங்க தான் அதிகமா. என்டிஏ அலைன்ஸ் ஆக்சுவலா பாஜக என்ன சொல்லும், நாங்க அவரை கொண்டு வரோம்,
அப் டு அதிமுகவோட டிசிஷன் இது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து பாஜக தரப்பு மெல்ல விஜய் தரப்புடன் நோக்கி நகர்ந்து வருகிறது. இதை விஜயும் விரும்பக்கூடும். ஏன்னா யாருமே அவரை வந்து பெரித அளவில் ஆதரிக்காத போது ஸோ நமக்கு ஒரு ஆதரவு தளம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அவர் யோசிக்கக்கூடும். ஸோ அதனால இனி வரும் காலத்தில் அவர் தொடர்ந்து ஒரு திமுக எதிர்ப்பை தான் முன்வைப்பார். அதுதான் இன்னைக்கு பாஜக வந்து ஒரு நேச சக்தியா பாக்குதா? விஜயை வந்து ஒரு நேச சக்தி நிச்சயமா பாக்குது. அவங்க என்ன அதை வந்து அதை நியாயப்படுத்துவதற்கான ஒரு வார்த்தை தான் திமுக எதிர்ப்பு. நம்மளே சொல்லலாம். அதாவது அவங்களுடைய பார்வையில களத்தில் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த காயின் எப்படி நீங்க பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு பேரை சொல்லி கூட்டணி கட்டமைப்பீங்களோ அதே மாதிரி திமுக எதிர்ப்புங்கிற சொல்லி வராங்க. திமுக எதிர்ப்பினால நான் வந்து இப்ப என்னைக்கு பிரகாஷ் அவர்கள் சொல்றது அவர் வந்து பாஜகவோடு அதிமுக கூட கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுவோம், அலைன்ஸ்ல இருந்தா கூட பாஜகவோடு போகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? நேரடியா கூட்டணி அப்படின்னு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இல்ல, ரெண்டு ஆப்ஷன் தான் விஜய் பொறுத்த வரைக்கும். ஒன்னு அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வரலாம். அது வந்து உண்மை. அதுக்கு காலம் இன்னும் நிறைய காலம் இருக்குது. ஆனா அவர் தனித்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியா கூட நிக்க மாட்டார். என்ன சொல்லுவார், நான் தனி கூட்டணி, மக்கள் நல கூட்டணி 2.0 அப்படிங்கிற ஒரு லேபிளோட வந்து நிக்கிறது கூட இருக்கா. ஆனா இது இரண்டு நடந்தாலும் அதனால் திமுகவுக்கு தான் பாதிப்பு ஒழிய அண்ணா திமுகவுக்கு பாதிப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க சென்ற மக்கள் நல கூட்டணிக்கு இதுக்குள்ள நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது. அங்க வந்து ஏற்கனவே களம் ரெடியா இருந்தது. அதாவது நீங்க வைகோ அவர்களும் திருமாவளவர்களும் இடதுசாரிகள்லாம் களத்தில் இறங்கி ஐயாவும் வேணாம் அம்மாவும் வேணாம் அப்படிலாம் சொல்லி ஒரு களத்தை ஒரு கூட்டணியாக ஒரு தயார்படுத்தி விட்டு கடைசி நேரத்தில் தான் விஜயகாந்த் கொண்டு வராங்க. இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இவர் என்ன பண்றாரு, ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட் பால்லே என்னை முதல்வர் வேட்பாளராக இருக்கு, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு யார் வேணாலும் எங்க கூட கூட்டணி சேரலாம். ஒருவேளை இப்ப அழைக்கிறாங்கல்ல அந்த இடத்துக்கு நகருவாங்களா? விஜயே நாங்க முதலமைச்சர் வேட்பாளரா சொல்றோம், தயவு செய்து வாங்க அப்படின்னு கூப்பிடுற வாய்ப்பு இருக்கா? அது வந்து பாஜகவும் சரி அதிமுக ஒத்துக்காது, அது பாஜகவே ஒத்துக்காது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது நமக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. பக்கத்து ஸ்டேட்லயே பவன் கல்யாண் இருக்கார், அவர் துணை முதல்வராக இருக்கார். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் துணை முதல்வர்ங்கிற விஷயத்தை பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எவ்வளவு பதவிகள், கூடுதல் பதவிகள், இடங்கள்னு பேசுவாங்க. இப்பதான் புதிதா துணை நிறைய பதவிகள், மண்டல பதவிகள், எல்லா கட்சியிலும் மண்டல பதவிகள் எல்லாம் வந்துருச்சு. அதனால அந்த ஆப்ஷன்ஸ்ல நிறையவே இருக்கு. ரவீந்திரன் துரைசாமி, பொதுவாக ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி, இப்ப இங்க பெரும்பாலும் திமுகவோ இல்ல அதிமுகவோ ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைனா அதுக்கென்று ஆட்கள் இருப்பாங்க. கட்சி சாரா ஆட்கள் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இப்ப 2ஆம் கட்ட தலைவர்கள் பேச்சுவார்த்தை அப்படிலாம் நடந்து அதெல்லாம் மறைமுகமா நடந்து கூட்டணி அப்படின்னு உறுதியாகிறப்பதான் அந்த செய்திகள் வரும். மற்றபடி கிசுகிசுவாதான் செய்திகள்லாம் வரும். இங்க ஏன் பாஜக கூட்டணியினர் தனியா விஜய்க்கு அழைப்போம், அதிமுகவுல வெளிப்படையா இபிஎஸ் அவர்கள் வாழ்த்து சொல்லல, ஆனா இங்க இருக்கிற முக்கிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் நீங்க கூட்டிட்டு வந்தோம், ஏன் 2 முயற்சி நடக்குது? அது புரியவே இல்லை எனக்கு. இபிஎஸ் அவர்கள் சென்ற ஆண்டு வாழ்த்து தெரிவிச்சாங்க விஜய் பிறந்த நாளுக்கு. அன்னைக்கு அவருக்கு அணி அமையல. அப்ப பாப்புலாரிட்டி உள்ள விஜய் கூட அவருக்கு ஒரு கூட்டணி வரலாங்கிற ஒரு ஆப்ஷனை காட்டினார். விஜய் ஆப்ஷனை காட்டி சிலருக்கு கிளியை ஏற்படுத்தியிருக்கலாம். இதுதான் ஒரு அரசியல் நுணுக்கங்கிறது. இந்த ஆண்டு அவருக்கு 11.4% வாக்கெடுத்த பாஜகவும் 1% வாக்கெடுத்த தமாகவும் அவருக்கு கூட்டணி கட்சிகளாக வந்துட்டாங்க. அவரை சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் நாம் கம்ஃபர்டபுளா 2வது இடம் நமக்கு உறுதி. அவரோட எண்ண ஓட்டமே 2001 கலைஞர் வெற்றி பெறாததுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் 18%. 2006 ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெறாத காரணம் 4 கூட்டணி வச்சதுனால கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அதை கரங்கட்டி மைனாரிட்டிஸ் வில் பி ஆல்வேஸ் விஜிலண்ட் அண்ட் அலர்ட் தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவர் 21 5 ஓட்டு தான் 2 அணிக்கும் இடையில டிஃபரன்ஸ். இவர் தோக்குது காரணம் அந்த 18% கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் வந்து கன்சால்டேட் ஆயிட்டு, அதனால இங்க கூட போனா ஜெயிக்க முடியாதுங்கிற கருத்தை தான் அவர் தெளிவாக சொல்லிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் அண்ணாமலைக்கு அரசியல்ல நாம கிரிப்பை விட்டுருமோன்னு ஒரு அச்சம் வரும்போது 2வது இடத்த ஆல்டர்னேட்டிவ் போல்ஸ்ங்கிறத கலைஞர் 13 வருஷம் உறுதிப்படுத்தின மாதிரி அதை உறுதிப்படுத்திடுவோங்கிற அடிப்படையில் ஒரு 11.4% வாக்கு பலம் கொண்ட பாஜக கூட அவர் கைக்குலுக்கிக்கிட்டாரு. இப்போ அவர் 32% அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு அணியில தலைவராக இருக்கிறாரு. இந்த கட்டத்துக்குள்ள இருந்து இந்த வருஷம் அவர் விஜய்க்கு வந்து பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கல. இதுதான் அவருக்கு நிலைப்பாடா நான் பார்க்கிறேன். அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த வருஷம் போன வருஷம் வாழ்த்து தெரிவிச்சவர் இந்த வருஷம் அவர் 32% பலம் கொண்ட அரித்மெட்டிக் பலம். கெமிஸ்ட்ரி வேற, கெமிஸ்ட்ரியில மாறுபட்ட கருத்து எனக்கு இருக்குது, மற்றவங்களுக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஒரு அணியோட ஒரு தலைவர் ஆயிட்டுங்கும் போது விஜயை வந்து டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபருக்கு ராஜேந்திர பாலாஜி இவங்க ஏதாவது பேசுவாங்களே தவிர அவர் அணி ஒன்று முடிவே பண்ணிட்டாரா? விஜய் வரமாட்டாருன்னு முடிவுக்கு வந்துட்டாரா இபிஎஸ் அவங்க? விஜய் வந்து சென்ற வருடம் அவருக்கு அணி அமையாத போது விஜயை காட்டி இபிஎஸ் விஜயம் சார்ந்தா பிஜேபிக்கு ஒண்ணும் இல்லைங்கிற அச்சத்தை
பிஜேபியினருக்கு அவர் கொடுத்தாரு. இந்த வருஷம் அவங்க அணிக்குள்ள வந்தாச்சு. அந்த நீங்க சொல்ற இடத்தை தான் திரு குருமூர்த்தி அவர்களும் சொன்னாங்க. எதற்காக ஒரு வருடத்திற்கு முன்பாகவே இந்த அலைன்ஸை வந்து உறுதிப்படுத்தணும்ன்றப்ப வந்து அவர் வெளிப்படையா சொல்றார். அமித்ஷா சந்திச்ச பிறகு வெளிப்படையா சொல்றார். இல்லன்னா அவர் விஜயோட போயிருப்பாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கமிட் பண்ண பொலிட்டிக்கல் பெர்செப்ஷன் தான், மில் பவர் தான். அவங்களுக்கு அந்த அச்சம் வரவும் அவங்க எடப்பாடி 2000 மக்களவையிலே வராதவரை சிஎம் கேண்டிடேட் அவங்க வந்தாச்சு. ஏன் மீண்டும் பாஜக தரப்பில் இருந்து இன்னும் சொல்லணும்னா என்டிஏ கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரும் ஏன் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க? அது அரசியல் வாழ்த்து ஏன் கொடுக்குறாங்க? ஏன்னா என்டிஏ வந்து அரித்மெட்டிக்கலி வீக்கா இருக்கு. 32% தான், 31% தான் ஸ்ட்ரெங்க்ல இருக்காரு. அப்போ பலம் நிரூபிக்காத விஜய் ஒரு ஸ்ட்ரெங்த்தை கொண்டு வந்துட மாட்டாராங்கிற நம்பிக்கை இவங்க பலகீனத்தின் தமிழிசை அம்மையார் தன்னுடைய பலகீனத்தின் இருந்து அந்த அழைப்பு கொடுக்கிறாங்க. அந்த கவலை வந்து முதல்வர் பொறுப்பு அந்த போட்டியில இருக்கிற திரு இபிஎஸ் அவர்களுக்கு தானே அதிகமா இருக்கும். ஏன் இவங்க எல்லாம் எல்லாரும் ஆளாளுக்கு தெரிவிக்க காரணம்? அது அந்த அணியோட பிரச்சனையா தான் இருக்குது. தலைவர் அணியை முடிவு பண்ணுவாரா, பாஜக முடிவு பண்ணுவாராங்கிறது கேள்விக்குறியாட்டு ஒரு குழப்பமா தான் இருக்குது. இதுல தம்பி பிரகாஷ் சொன்னதுல இருந்தும் தம்பி ராம்கி சொன்னதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேன். பிரகாஷ் என்ன சொன்னாருன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவங்க வழிநடத்தின ஒரு கட்சியிடும் போது அது ஒரு மாஸ் பார்ட்டி, அதுக்கு ஒரு கூட்டம் செய்யக்கூடிய ஒருத்தர் வேணும்னு சொன்னாப்புல. அந்த வகையில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இழந்து நிற்கிறார். 40-45% ஜெயலலிதா அம்மையார் எடுத்த வாக்கு இன்னைக்கு அவர்கிட்ட வரும் 19.4 ரெட்டையிலே அவர் இழந்து போய் நிற்கிறார். விஜய் கட்சி தனித்து போட்டியிட்டால் மிக மோசமாக பாதிக்கப்படுவது ஈர்ப்பு சக்தியற்ற, கிரவுட் புல்லிங் கெபாசிட்டி அற்ற, சேர பார்த்து பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தாங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. அதுக்கு விஜய் தனிச்சு போட்டியிட்டா பாதிக்கப்படுவது எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் பாதிக்கப்படுவார். எந்த பதட்டத்தையுமே காமிக்கலையே சார். நீங்க சொல்றது சரின்னா அந்த டேட்டா கட்டாயம் இபிஎஸ் உங்களுக்கு தெரியாம இருக்காது. அப்படின்னா அவங்களும் இப்ப வாழ்த்து தெரிவிச்சிருக்கணுமே. எடப்பாடி அப்படின்னா என்னன்னா எப்படியா இருந்தாலும் எனது வெற்றி உறுதின்ற தன்னம்பிக்கையோடு தானே களத்தில் இருக்கிறார். எடப்பாடி மிக தெளிவான ஒரு அரசியல்வாதி. தனக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருந்ததுன்னா எது அதிக லாபமோ அதை எடுப்பாரு, எது குறைஞ்ச நஷ்டமோ அதை எடுப்பாரு. அதுல தான் குறைஞ்ச நஷ்டம்னு பாஜகவை எடுத்தாரு. ஏன்னா அவர் பாஜகவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்தது பிரேமலதா அம்மையாரே இவரை வச்சு ஜெயிக்காதுன்னு ஜனவரி மாசம் தான் தேர்தல் கூட்டணி முடிவு பண்ணுவோன்னு அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க. உள் ஒதுக்கீட்டில் அருந்ததியர் மக்களுக்கு ஆதரவாட்டு கலைஞர் கொடுத்தது, ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தது. இவர் அதுல பல்ட்டி அடிச்சதுல கிருஷ்ணசாமி தன்னுடைய சமூகத்துக்கு நஷ்டம்னு அவரும் வெளியே போயிட்டாரு. அவர் கூட அன்னைக்கு அலையன்ஸ்ல இருந்தது முபாரக் மட்டும்தான், எஸ்டிபிஐ முபாரக் மட்டும்தான் இருந்தாரு. இப்தார் நோம்பல கலந்துகிட்டு நான் உறுதியானவன் உங்க கூட இருப்பேன். நீங்க சொல்ற மாதிரி திரு ரவீந்திரன் துரைசாமி இப்ப அவர் ஒரு முதல் கட்ட அலைன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. 2019 அலைன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. டிடிவி தினகரன் அவர்கள்லாம் இருக்கிறாங்க. இல்ல இபிஎஸ் அவர்களோ விஜய் அவர்களோ என்ன நினைக்கிறாங்க? ஏன் அதிமுக எதுவும் தனியா ட்ரை பண்றாங்களா? இப்ப விஜய்க்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த வருஷம் போன வருஷம் கொடுத்தாரு, இந்த வருஷம் பாஜக அதனால கொடுக்கல. ராஜேந்திர பாலாஜி அவருக்கு சபார்டினேட். இல்ல ஏதாவது மறைமுக பேச்சுவார்த்தை எதுவும் போகுதா? அது இருக்க வாய்ப்பு. ஏற்கனவே அது நான் அதை அன்னைக்குமே நான் அதை பெருசா எடுக்கல. 117 சீட்டு 117 சீட்டு 2 வருஷம் சீஃப் மினிஸ்டர் 2 வருஷம் சீஃப் மினிஸ்டர்னு மறைமுக பேச்சுவார்த்தைங்கிறத பெருசா நடந்தது. துணை முதல்வர் அதெல்லாம் பெருசா நடந்தது. அதுக்குள்ள நான் எடுக்கல. இப்ப விஜய்க்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அன்புமணிக்கு அறிக்கை விஜய்க்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, வட தமிழகத்தை பொறுத்த அளவில் பாமக இல்லைன்னா அதிமுக ஃபைட் பண்ண முடியாது. 90 தொகுதிக்குள்ள ஃபைட் பண்ண முடியாது. தெளிவா நம்ம அதை பார்த்தோம்னா சிலவங்க என்ன சொல்லுவாங்க, பாமகவுக்கு என்ன இருக்கு, எடப்பாடியை விட்டா வேற என்ன இருக்குன்னு, ஆப் எம்டி ஆஃப் ஃபுல். அவங்க எடப்பாடி ஆங்கிள் இருந்து சொல்லுவாங்க. டாக்டர் ஐயா பாமக, அன்புமணி ராமதாஸ் ஆங்கிள் இருந்து பார்த்தா பாமக இல்லாம அவங்களால ஃபைட் பண்ண முடியாது. காரணம் 2019 பாமக இருந்தும் வாஷ் அவுட், 2021 பாமக இருந்தும் 5 சீட்டு தான் பாமக ஜெயித்து இவங்களுக்கு 36 சீட்டு கிடைச்சது. இவங்களுக்கு பெனிஃபிட். அப்புறம் 2024 பாமக இல்லாம அவங்க ஒரு சீட்டும் ஜெயிக்கல. வடதமிழகத்துல நெருங்கி வந்தாங்க. நீங்க சொல்றது வந்து பாமக திரு அன்புமணி அவர்களினுடைய வாழ்த்து செய்தி ரொம்ப முக்கியமா கவனிக்க ரொம்ப முக்கியமானது. எடப்பாடிக்கு 90 சீட்ல ஃபைட் பண்ணதுக்கு பாமக முக்கியமான சக்தி. இப்ப ஓபிஎஸ் அவர்களும் புதிய சாதனைகள் படைக்க அரசியல்ன்றது அது என்ன? ஓபிஎஸ் பொறுத்தளவுல அவர் வந்து நீங்க கவனிக்கணும், அவருடைய ட்வீட்டும் சமீப காலமா ரொம்ப ரொம்ப அரசியல் நுணுக்கத்தோட இருக்கு. பெஹல்காம் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல ரொம்ப கவனமா மோடிஜியின் வெற்றின்னு எடப்பாடி சொன்னாரு, இது பெரிய தோல்வின்னு சீமான் சொன்னாரு. இந்திய ராணுவத்துக்கும் இந்திய அரசுக்கும் வெற்றின்னு மோடிஜி சொல்லாம எடுக்கலாம், அதுல தப்பு இல்ல. ஆனா தெளிவா இந்த இடத்துக்குள்ள பாமக ஆப்ஷன் எடுக்கிறது தான் தமிழக அரசியல் மாற்றம். விஜய்க்கு அட்வான்டேஜ். அதுல பாமக என்ன மெசேஜ் கொடுக்கறாங்கன்னா, அவங்களோட பிரியாரிட்டி இபிஎஸ் ஆட்டே இருக்கலாம், ஆனா நாங்க இல்லாம இங்க ஃபைட் பண்ண முடியாது, நாங்க முக்கியமானவங்க.
Taken for granted. granted இருந்தாங்க. சோ இந்த இடம் தம்பி சொன்னது மாதிரி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா உறுப்பினர் 5 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு கட்சியின் தலைவர் தெளிவா கொடுத்திருக்கிறார். பொதுவாக இப்ப நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்ப ஒரு பெரிய த்ரெட்னிங் ஒரு நெருக்கடியை பாமக கொடுக்கும். இந்த முறை கால மாற்றம் வரலாறு மாறுது. அன்னைக்கு பாமக வெற்றியில இருந்தாங்க, பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க தொடர் தோல்வியில இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு கிளையை பிடிச்சி ஏற முடியுமான்னு பார்க்கக்கூடிய நிலைமை வரலாற்றுல மாறுதல் அப்படின்றது ஒரு குஷன் பாமக கொடுக்குது விஜய்க்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஜீவா எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, ஆனா இன்னொரு தியரியும் இருக்கு. அவரு பிரிஞ்சு தனிச்சு நின்னாலும் திமுகவுக்கு நெருக்கடி தாங்க, ஆனாலும் கூட்டணிக்கு அழைப்பு இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்குல அழைக்கிறாங்க. எப்படிதான் புரியும்? ஏன்னா விஜய் தரப்புல இருந்து இது பற்றி எந்த வார்த்தையும் இல்லை. அவர் வருஷம் பிறக்கட்டும், மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு எல்லாரும் வருவாங்க அப்படின்ற கணக்குல எப்படி புரிஞ்சுக்க என்னதான் ஓடிட்டு இருக்கு கூட்டணி? விஜய் அரசியல்ல தொடர்றது மட்டும் இல்ல, சினிமால தொடர்வேனா அரசியல்ல தொடர்வாங்கிறதையே ஷூட்டிங் ஸ்பாட்ல சொல்லிட்டார். ஒரு நடிகை வெளிப்படையா சொல்லிட்டாங்க, அவர் பாலிடிக்ஸ்ல நீடிப்பாரா எப்படி போவாருங்கிறத நடிகைட்ட பிராங்கா பேசுனதே வெளியே வந்துருச்சு. ஸோ அவரை பொறுத்தவரையும் அவருடைய அரசியல் உணர்வு, புரிதல், அரசியல் ஆசைங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அதுல இருந்தே வெளிப்படும். இல்ல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் பெரிய அரசியல் ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியல. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அடிக்கலாமா வேணாமாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தாங்க அதிமுக பிரச்சார படங்கள் நடிச்சார். அவர் கட்சி தொடங்குறதுக்கு அப்புறம் தான் அவர் நாளை நம்ம இதே கனி, நேற்று இன்று நாளேன்னு ஃபுல்லாக கலைஞர் எதிர்ப்பு படங்களா, நம்பியார் உரிமை குரலெல்லாம் துரைராஜன் ஒரு கேரக்டர் வச்சார். அவர் யாரு நம்ம மதிமுக அவைத்தலைவர் துரைராஜா தான் வில்லனா நம்பியார் பேர் வச்சார். ஏன்னா அவர் தான் கேஸ் போட்டார் எம்ஜிஆர் மேல அந்த இவர் பண்ணாரேன்னு. அந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பு ஃபுல்லாக தன் படங்கள் மூலமா கடைசி 72லேருந்து 77 வரையும் நடிக்கிற படங்கள் மூலமா பண்ணார். எந்த அளவுக்குன்னா மதுரைக்காரன் பாண்டியன், சோழன், கருணாநிதினு சோழர்களை எதிரியாக காமிச்சு கடைசியில் மதுரை வீட்டை சுந்தர பாண்டியன் எடுக்கிற அளவுக்கு அவர் பண்ணார். இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு சினிமாவில் இருக்கீங்களா அரசியல் இருக்கீங்களான்னு கேட்டா இந்த ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு நீங்க சொல்ற பாயிண்ட் உங்கள் வாதப்படி அதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா அப்ப அவருக்கு வெற்றி முக்கியமா படுது அப்படின்னா அப்ப கூட்டணி அப்படின்னு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. வெற்றி கூட்டணிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய அடி அவருக்கு நேமு இமேஜ் எல்லாமே டேமேஜ் ஆயிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக அதிமுகக்கு மாற்றுன்னு சொல்லி உருவாகிற பட்டியல தான் விஜய் வர்றாரு. அப்படித்தான் 89ல மூப்பனார் வந்தாரு, 96ல சொல்றது திமுக எதிர்ப்பு தான் நாள் கூட திமுக எதிர்ப்பு தான் கூர்மைப்பட்டு அவர் திமுக எதிர்ப்பு தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அதுதான் ஃபோக்கஸ் பாயிண்ட், நம்ம அதுல நிறுத்த முடியாதா? அதுல ஃபோக்கஸ் பாயிண்ட் நிப்பாட்னா ஆனா இவர் உருவாக்கி வச்சிருக்க கூடியங்க பெரியார் என்னுடைய தலைவருங்கிறாரு. பாஜக காரங்க விஜய் எங்களை நோக்கி வரணுங்கிறாங்க. பெரியார் எங்கள் தலைவர்னு சொன்ன ஒருத்தரை பிஜேபி காரங்க இந்த அளவுக்கு வாஞ்சையுடன் அழைக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, திராவிடத்தையும் பெரியாரையும் எதிர்க்கக்கூடியவங்க எல்லாரும் விஜயை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்ப இவருடைய கொள்கை என்னங்கிறது பிஜேபி காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் சும்மா தான் பெரியார சொல்றாருன்னு. இவருக்கு இன்னைக்கு வரையும் தெளிவான ஒரு இந்துத்துவ எதிர்ப்போ, வலதுசாரி எதிர்ப்போ, டெல்லி எதிர்ப்போ, ஏன் மாநில அரசை எதிர்ப்பதுல கூட அவருக்கு இன்னும் ஒரு தெளிவான பார்வை இல்லை. ஜீவா, நீங்க சொல்கிற தர்க்கத்தின் படி பார்த்தா அவர் ரொம்ப இயல்பா கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், திமுகவை வீழ்த்தணும், அதுக்கு என்ன கணக்கோ அது போடலாம். அந்த கணக்குப்படி அவர் வந்தார்னா அவருடைய இமேஜ் போயிருங்கிறேன். ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு இன்னும் உறுதிப்படுத்தப்படல எவ்வளவு வாக்கு விழுக்காடு இருக்குன்னு. அவர் ஒரு கூட்டணிக்கு போறாருன்னா விஜய்க்கு இப்ப இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, அதாவது வாக்கு வங்கினா அவருக்கு விழப்போற ஓட்டுகள்லாம் என்ன நினைக்கிறீங்க? எந்த கட்சியும் இந்த உலகத்துல சரியில்லை, புதுசா ஒருத்தன் வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கூட்டம் தான் அவருக்கு பெரிய லெவலில் கணிசமா வாக்களிக்க போறாங்க. அது இந்த கமலஹாசன் மாதிரி சீமான் மாதிரி இருந்த வாக்கு வங்கி தான் அவருக்கு வரப்போறாங்க. அவங்க கிட்ட திருப்பி நீங்க எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிக்கிறதும், ராஜேந்திர பாலாஜி பக்கம் நிக்கிறதும், பாஜக பக்கம் நிற்கும் போது அவன் திமுக எதிர்ப்பு மட்டும் இல்ல எல்லா கட்சியும் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் போயிடும். அப்ப இவருக்கான இமேஜ் அங்க உடைஞ்சிரும். சிக்கலா வரும்ன்றீங்களா? இவருக்கு பெரிய சிக்கல். இப்ப நீங்க இப்படி பாருங்களேன், நீங்க சொல்ற மாதிரி துணை முதல்வர் ராம்கி சொன்ன மாதிரி துணை முதல்வர்ன்ற ஆப்ஷன் இருக்கு. என்னுடைய நோக்கத்தில் அவங்க பார்வையில சொல்றேன், முடிவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். திமுகவுக்கு ஒரு நெடுக்கறி கொடுக்குற ஒரு அணியில் அமைஞ்சிருக்கேன், இல்ல வீழ்த்திட்டேன், நான் துணை முதல்வர் பதவி பெற்றுட்டேன்னா அது அவருக்கு அரசியல் அப்படி எல்லாம் யோசிக்க வாய்ப்பே இல்லைன்றீங்க. இது எல்லாமே வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்கள். நீங்க அதாவது இவர் துணை ரிஸ்க் இருக்குன்றீங்களா? ஆமா, நீங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இதை வச்சுக்கலாமா, எவ்வளவு சீட்டு பகிர்வு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல. முதல்ல அப்படி ஒரு கூட்டணி ஜெல்லாகிறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப விஜய் கட்சிக்கு வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு திமுகவும் தெரியாது அதிமுகவும் தெரியாது. பாதி பேர் அதோட ஓட்டர்ஸ் யாருன்னா விஜய் வரணும்னு வர்றாங்க. நீங்க சொல்ற தர்க்கம் களத்திலேயே இருந்து பல தேர்தல்களை சந்தித்த அரசியல் தலைவர்களுக்கு இல்லாம இருக்குமா? நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் நல்ல முடிவு எடுப்பாருன்றாங்க. அவங்களுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லைங்க. கூப்பிடுற கட்சிகளை பாருங்க, நயினார் நாகேந்திரனுக்கு அவங்க கட்சிக்கு இப்ப இழப்பதற்கு யார் வந்தாலும் பிஜேபியோட வந்தாங்கன்னா சேர்ற கட்சிக்கு தான் மைனஸ். இப்ப நீங்க அப்படி சொல்ற பிஜேபியும் விஜயும் போனா இவங்க ஒரு தொகுதி ஜெயிக்குமா?
பாஜக விஜய் கூட்டணி சேர்ந்தா ஒரு தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க இப்படி யோசிங்க, பாஜக வருவது கூட வாய்ப்பு கிடையாது. இல்லங்க, என்டிஏ அலைன்ஸ்னு பாருங்க, அதிமுக அலைன்ஸ் 2019 அலைன்ஸ், அதுக்குள்ள அமமுக இருக்கு. இப்ப புதுசா ஒரு விஜய்ன்ற ஃபோர்ஸ் அவர்கள்லாம் வரப்ப அது பெரிய, அதுக்கு தானே அழைக்கிறாங்க. இந்த அப்படி ஒரு கூட்டணிக்கு போனாங்கன்னா விஜயை வைத்து விஜய்க்கு குறி வைத்திருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மீனவர்கள் வாக்குகள், இஸ்லாமியர் வாக்குகள் விழாது. இவர் பேசுகின்ற பாமகவோட சேர்ந்துக்கிட்டு இவர் மேக்சிமம் இவருக்கு இருக்கக்கூடிய தலித் வாக்குகள் இதுக்கு இருக்குல்ல. அதாவது நம்ம போன முறையே நான் சொன்னேன், 1 சேர்ந்து 4 ஆகாது, சில சமயம் 2 கூட ஆயிரும். அப்ப அப்படி ஒரு விஷயம் நடக்கும். இப்ப இவர் குறி வைக்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எப்படி கிடைக்கும்? பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சாரு. நீங்க சொல்றது அவர் தனித்து நிற்பதுதான், தனித்து நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லைன்னா அதிமுக கூட்டணி போறதுக்கான சம வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆனா பிஜேபி தனியா பிஜேபி இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் கூட மேபி இருக்கு. இப்ப ராஜேந்திர பாலாஜி எல்லாம் பேசியிருக்காருன்னா அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறாரு. அப்படி போக வாய்ப்பு இருக்குன்றீங்களா? அமித்ஷா அவர்களே இங்க வந்த பிறகு ஒரு அலைன்ஸை உறுதிப்படுத்தி இதுக்குன்னு மெனக்கட்டு பிஜேபியே பிளான் பண்ணா அது நடக்கும். ஏன் நடக்காது? கடைசி மக்களவை தேர்தலில் பண்ணலையா? பிஜேபியே பிளான் பண்ணி இப்போதைக்கு திமுக அடிப்போம், முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு ஏடிஎம்கே அப்படியே சேர வாய்ப்பு. பிஜேபிக்கு இன்னைக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விழாது, வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் சேர்ப்பா, விஜய்க்கு ஒரு மாசு இருக்குப்பா, ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு முயற்சியை நம்ம ட்ரை பண்ணி நடந்துட்டு, ஆனா பிஜேபி தள்ளி நிக்க சொல்லு, மைனஸ் ஓட்டு விழவே விழாது, அதனால அதை தள்ளி வச்சிரு. நடக்கலாம். இதுல ஒரு கணக்கு, இவங்க முதல்ல இந்த அலைன்ஸை உறுதிப்படுத்தினதுக்கு காரணமே திரு குருமூர்த்தி அவர்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதிமுக விஜயோடு போயிரும் அப்படின்றதுக்காக தான் நாங்க அவசரமா பண்ணுவோன்ட்டு. இப்ப ஜீவா சொல்றார், களம் நெருங்க பாஜகவே அப்படி யோசிக்கலாம் அப்படின்னு ஒண்ணு, இல்ல அதிமுகவே இல்ல இப்ப இந்த முருகன் மாநாடு முரண்லாம் வச்சு நாங்க விஜயோட போறோம் ஒரு அலைன்ஸ், அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு சூழல் இருக்கா? ஜீவசவாப்தன் தம்பி அவர் கருத்தை சொன்னாரு. நான் வெளிப்படையா பாக்குறது ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி, ஈர்ப்பு சக்தி, க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை நம்பி 2024 தோல்விக்கு பிறகு தேமுதிகவும் புதிய தமிழகம் அவரை டிசைட் பண்ண சூழ்நிலையில எஸ்டிபிஐ முபாரக் பிரதர் அவங்களுக்கு கொஞ்சம் மேன் பவர் உண்டு. அந்த ஒரு கட்சியை தவிர வேற யாரும் அவரோட கூட்டணி இல்லாத சூழ்நிலையில தான் 11.4% வாக்க நிரூபிச்ச பாஜக கூட எடப்பாடி கைகுலிக்கிறாங்கிறத நான் பாக்குறேன். இல்ல அந்த கிரவுட் புல்லிங்ன்றது அதை நீங்க எப்படி பண்ண முடியும்? அவர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் 21ல அவ்வளவு பெரிய ஒரு நல்ல பெரும் சக்தியோட எதிர்கட்சியா வந்திருக்கிறாங்க. நீங்க அதை எப்படி அதிமுக 21க்கு பிறகு உள்ள டேட்டா வச்சு தான் நான் சொல்றேன். நீங்க குறைஞ்சபட்சம்னா கூட 25% அந்த கட்டமைப்புக்கு இருக்கு சார். 21 இரட்டை தலைமை, அந்த கட்சிக்கு 50-50 ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தனால ஒரு பொதுத்தள பார்வை இருந்தது. ஓபிஎஸ் போன பிறகு என்னோட கருத்து, அந்த கட்சிக்குள்ள பொதுத்தள பார்வை வடமண்டலத்திலும் மேற்கு மண்டலத்திலும் அடிபட்டுங்கிறது என்னோட பார்வை. இந்த கேள்வி எப்படி பாப்பீங்க? அதற்கான உதாரணங்களே நான் தர தயாரா இருக்கேன். பாஜக வேண்டான்னு சொல்லி அதிமுகவே விஜயோட போக ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா பாஜகவே அப்படி திட்டமிடலான்ற 2 பாயிண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? பல நிரூபிக்காத விஜய் 2 இடங்கள்ல அரசியல் அரங்கத்துக்குள்ள அவர் சக்தியற்றவர் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கார். ஒன்னு, மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்த்தாரு. அப்போ ஜெயலலிதா அம்மையார் அணில் மாறி உதவின சூழ்நிலையில இருந்து 39% ஜெயலலிதா அம்மையார் 45% உயர்ந்தார். இன்னொரு இடத்துல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்துக்குள்ள அவர் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்து திமுக அரசுக்கு எதிராக சாராயசாவுன்னு கடுமையான பிரச்சாரத்தை கன்வெர்ட் ஆகலன்றீங்க. அந்த இடத்துக்குள்ள போலிங் அதிகமாச்சு, திமுகவுக்கு போலிங் கூடுதலாச்சு, 23% இரட்டையில ஓட்டு உதயசூரியனுக்கு வந்திருக்கு. அப்ப அங்க உள்ள போலரைசேஷன் தான் அங்க மெயினே தவிர விஜய் அங்க மேட்டர் இல்ல. எல்லாத்துக்கும் மேல நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிருக்கு. இந்த 2 சம்பவமும் விஜய் பல நிரூபிக்காத விஜய் பூஜ்யம் தாங்கிறத இந்த 2 சம்பவம் நிரூபிக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். நீங்க கூட்டணின்னு உள்ள போன பிறகு சொல்வார், தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன், உனக்கு ஒரு அடையாள அரசியலுக்கு உள்ள சீட்டு தாரம் நாங்க ஒதுங்கிக்கிறோம், நீங்க சேர்ந்துக்கோங்கிற தீர்மானம். ஏன்னா இந்த விவாதத்தின் தொடக்க புள்ளியில பிரகாஷ் அவர்கள் சொன்னது பாஜகவின் திட்டம்னு அவர் பார்வை சொல்றார். விஜய் அரசியலுக்கு வந்தது என்ன? இப்ப பலம் நிரூபிக்கல அப்படின்னா இப்ப இது எல்லாத்தையும் முடிவு பண்ண போகுது விஜயா பாஜகவா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல நீங்க பாஜக எதிர்ப்புன்னு அவர் எதுக்காக கொள்கை ரீதியா சொன்னார்னா, நம்மளை யாரும் திமுக எதிர்ப்புன்னு ஒரு கையில் எடுக்கும்போது நம்மளை பாஜக ஆதரவு தளத்துல கொண்டு சேர்த்துடக்கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் அவர் கையில் எடுத்தார். ஸோ அதனால நீங்க அவரு ரொம்ப கொள்கை ரீதியா ரொம்ப பாஜக எதிர்ப்புல கடைசி வரை உறுதியா இருப்பார்லாம் நீங்க நம்ப வேணாம்.
இன்னைக்கு இந்த தேர்தல் சூழல் மாறும்போது அவர் அதை தன்னை அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி தான், வேற வழி இல்லை. நீங்க இன்னொன்னு மக்கள் நல கூட்டணினா எப்படி சார் என்டிஏ அலைன்ஸ்குள்ளே வந்துருவாருன்றீங்களா? என்டிஏ அலைன்ஸ் அதான், வேற வழி கிடையாது. இல்ல அது அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லாததுனால வர வேற ஆப்ஷன் நீங்க இன்னொன்னு மக்கள் நல கூட்டணிங்கிறது அடுத்த 2.0 வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்க ஏன் மக்கள் நல கூட்டணின்னு பாக்குறீங்க ராம்கி? ஒருவேளை அதிமுக மக்கள் நல கூட்டணியா இல்ல அதிமுக விஜய் மக்கள் நல கூட்டணி? ஆமா அப்படிதான். நீங்க அப்ப செகண்ட் ஃபோர்ஸ் யார் சார்? அப்ப இல்ல நீங்க அப்ப அது இல்லனா பாஜக தரப்புல சார் நீங்க அப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா இங்க பாருங்க, நீங்க இல்ல கவனமா திரு ராம்கி லாப் ஷோங்கிறதுனால நீங்க அத அங்க சொல்றீங்க. இல்ல நீங்க அப்படிதானே இப்ப எல்லாரும் மக்கள் நல கூட்டணி இல்ல அதிமுகவும் விஜயும் சேர்றாங்க தாவேக்கான்னா அதுதானே பெரிய ஃபோர்ஸா இருக்கும் களத்துல. திமுக கூட்டணி அப்படி இருக்காதா? 2024 நாடாளுமன்றத்தில் இருந்த அணி இருக்குல்ல, அதுல வந்து அதிமுக தலைமையில விஜய் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க ஒருவேளை அப்படி ஜீவா சொல்ற மாதிரி பாஜக இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அணி கட்டுறாங்க, அதே ரிசல்ட் தான் வரும். 2024 நாடாளுமன்றத்தில் என்ன வந்து ரிசல்ட் வந்து அதே தான் 2026லயும் வரும். இது அந்த அதோடைய பாதிப்பு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது உன்ன அவர் தனித்து எதுக்காக ஒரு கூட்டணிக்குள்ள வரணும்? அவருக்கு ஏதோ ஒரு பலன்கள் இருந்ததுனாலதான் கூட்டணிக்குள்ள வரணும். ஏதாவது ஒரு அவருக்கு உறுதி அளிக்கப்பட போகிறார், அந்த மாதிரி உறுதி தெரிவித்தானா இல்லைன்னா தஞ்சு நின்று போறாரு. ராம்கி சொன்ன மாதிரி இப்ப இந்த தலைப்பே அதுதான், என்ன தருவது அப்படின்றது நம்ம அரசியல் ரீதியாவே பொருள் கொள்ளலாம். ஏதோ ஒரு பலன் இருக்கும், அந்த பலன் எதுக்காக களத்துக்கு வராங்க இவ்வளவு விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்கும், அதுக்காக கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு ராம்கி சொல்றது. அது ஜீவா சொன்ன மாதிரி தான். பாஜக ஒருவேளை அந்த மாதிரி ஒரு திட்டமிடலை இட்டு இப்போதைக்கு நீ அப்படி போப்பா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி விஜயை தள்ளுனா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாஜக அப்படி தள்ளாது, விஜய்க்கும் அந்த விஷயங்கள் இருக்காது. இன்றைக்கி வரைக்கும் போகிற அஜெண்டாவில் ஒய்+ செக்யூரிட்டி கொடுத்ததாகட்டும், அருண்ராஜை தூக்கி ஒரே நாளில் சர்வீஸ்லேருந்து அவரை விலக்கி பாஜக வந்து அவருக்கு கொடுத்ததாகட்டும், ஏற்கனவே நடந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டுகள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் மேலே வந்த ரெய்டுகள், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுன் மேலே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வழக்குகளாகட்டும், இந்த வழக்குகள் எல்லாமே வந்து விஜயை வந்து ஒரு பொசிஷனை நோக்கி தள்ளுது. அது பாஜக ஆதரவு பொசிஷன் தான். அவர் பாஜக ஆதரவு ஸ்மெல்லுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. என்ன எடுப்பார் முடிவு? என்ன எடுப்பார்? தனிச்சு நிப்பாரா, அலைன்ஸோட போறாரா? அது என்னன்னு சொல்லணும்ல. அதை அடுத்து அது முடிவு வந்து சார், முடிவு எல்லாத்தையுமே தான் சார் மேலே இருக்கவன் தான் சார் முடிவு பண்ணுவோம். மேலே இருக்கிறவன் என்ன சொல்றானோ அதை தான் விஜய் செய்வார். இப்போ மேலே இருக்கிறவங்க யாருன்னா இப்போ அதிக தொடர்புல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் இருக்கிறாரு. அப்போ அவர் தான் வெளிப்படையாக சொல்லணும். மேலே இருக்கிறவன் வந்து பாஜக சார். டெல்லி என்ன முடிவு பண்ணுதோ அந்த ஜெராக்ஸ் தான் சார் விஜய் செய்வார். இங்கே வந்து சப்போஸ் அவர் வந்து இன்னைக்கு போகக்கூடிய கருத்தியலை பார்த்தா, நீங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு அற்புதமான தலைப்பு. இன்னைக்கு போகிற கருத்தியலை பார்த்தீங்கன்னா இந்த வலதுசாரி ஆதரவாளர்கள்னு வராங்க இல்லையா, அது நீங்கள் சுமன் ஸ்ரீராமன்லேருந்து நிறைய பேர் அவங்க எல்லாம் எதிர்பார்க்கறது என்னென்னா விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரணும், திமுகவுக்கு அவருடைய ஓட்டு ஸ்ட்ரெங்த்தை வச்சு அவர் ஒரு பெரிய த்ரெட்டை உருவாக்கணும், ஒரு பெரிய சேலஞ்சை உருவாக்கணும் அப்படின்னு தான் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒருவேளை பாஜக அந்த நிலையை எடுத்ததுன்னா நீ வாப்பா அப்படின்னா ஏதாவது ஒரு 2 ரெய்டு வச்சோ இல்லை 2 செக்கை வச்சோ அவங்க விஜயை கூப்பிட்டு வந்துடுவாங்க. பிரகாஷ் அவர் பார்வை முன்வைக்கிறார், அரசியல் அப்படிதான் இருக்குதா, ஒரு அழுத்தங்களுக்காக அரசியல் கணக்குகள் மாறுதான்றது வேற, அது வேற ஒரு டிபேட். ஆனால் அவர் பார்வை முன்வைக்கிறார். என்ன பாஜக நினைக்குதுன்ற ஒரு இடம் இருக்குல்ல. இப்போ ஜீவா சகாப்தன் அவர்கள் பிரகாஷ் சொல்றது வந்து பாஜக தான் இதை ஆப்ரேட் பண்ண போறாங்க, ஒருவேளை விஜய் வந்தா மட்டும்தான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும்னா ஏதோ ஒரு நெருக்கடி கொடுத்து கூட்டு வந்துருவாங்க, அப்படி ஒரு கணக்கு இருக்கா? 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் உண்மையிலே 2024 எடுத்த எடுப்பிலே 39 கேண்டிடேட் கமல்ஹாசன் போட்டார் இல்லையா, திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் டிவி பெட்டி எல்லாம் உடைச்சி 37 38 போட்டார். அந்த மாதிரி போட்டிருப்பாருன்னா கண்டிப்பாக எத்தனை தொகுதி ஜெயிக்குதோ இல்லையோ, தர்மபுரி தொகுதியாவது என்டிஏக்கு சௌமியா அன்புமணி ஜெயித்திருப்பாங்க. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்த தொகுதி 35 தொகுதி திமுக அணி ஜெயிக்கும், 4 தான் போட்டின்னு சொன்னோம். கோயம்புத்தூர்லாம் ஜெயிக்கும் நான் சொல்லல. விஜய் போட்டிட்டு இருந்தா அந்த ஒரு சீட்டாவது வந்துடும். ஆமா, அது கூட அவர் பண்ணல. அவர் என்னன்னா சிஏ எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு, ஆனா சிஏ எதிர்ப்பு அந்த இடத்தில் பாஜக அப்படி விருப்பப்பட்டு அப்படி ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டதா, அத பேசணும்ல. அதுதான் சிஏ எதிர்ப்புன்னு பாஜக அப்படி விரும்பினாங்களா? அவர் எனக்கு தெரியல. நான் நடந்திருந்தா பிஜேபிக்கு ஒரு சீட்டு வந்திருக்குன்னு சொல்றேன். அவர் சிஏ எதிர்ப்புன்னு சொல்லி அவர் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணார். ஆனா உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப கேர்ஃபுல்லா 39 திமுக எம்பிக்கள் கேண்டிடேட்ஸ்ல அணி கேண்டிடேட்ஸ்ல ஒருத்தர் கூட விஜய் எங்களை ஆதரிக்கிறாரு, விஜய் பெரிய சக்தின்னு சொல்லாம பாத்துக்கிட்டாரு.
அந்த சூழ்நிலையில தான் அவர் இருந்தார். உண்மையிலே கேண்டிடேட் போட்டிருந்தா பிஜேபிக்கு 1-2 தொகுதியாவது கிடைச்சிருக்கும். அப்ப அந்த டைம்ல அவங்க அதை யோசிக்கவே இல்லைன்றீங்க. அவர் எதிர்பார்த்தது வேற. நாம காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் ஆதரிச்சா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து நம்மள சீஃப் மினிஸ்டரா சொல்லிடுவாங்க. 50-50 ஜான் ஆரோக்கியசாமி அவர் எனக்கு தெரியும். அவர் மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாதுங்கிற முழுமையான எண்ணம் கொண்ட ஒரு பலருமே என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அவர் 2024 நிக்காததுக்கு காரணம் ஒரு சாஃப்ட் பாஜக ஆதரவு. ஆனா நீங்க மாற்றி சொல்றீங்க இல்ல எனக்கு அவர் கூட இருந்த ஜான் ஆரோக்கியசாமியோட நடவடிக்கை தெரியும். இப்ப 26 நீங்களே பாத்தீங்க அவர் 24 வரணும். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு எனக்கு தெரியல. காங்கிரஸை ஆதரிப்பதற்காக திமுகவா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம். அவர் ஜான் ஆரோக்கியசாமி மூலமா, ராகுல் காந்தி மூலமா இப்ப நான் கேக்குறேன், திமுக செக் வைக்க காங்கிரஸ் செயல்படுதா? அது வேற விஷயம். ராகுல் அந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் போய் சல்மான் குர்ஷிதை போய் டெல்லியில போய் பார்த்துட்டு வந்தாரு. அப்போ வந்து விசிகாவும் காங்கிரஸும் திமுக கூட்டணியை விட்டு விலகுகிறது நிறைய வியூக அமைப்பாளர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பரப்பப்பட்டுச்சு. ஆனா அவங்க போவே இல்லையே. ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு. ராகுல் காந்தி இவர் அதை என்டால்ஸ் பண்ணியிருந்தாரு. என்னன்னா ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட். ஸ்டாலினை விட்டு பலம் நிரூபிக்காத ஒருத்தர் நம்பி எப்படி காங்கிரஸ் ரவீந்திர துரைசாமி 26 பாஜக எப்படி வியூகங்களை வகுக்க போகுதுன்றதுதான் அந்த இடத்துல தான் பிரகாஷ் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ரவீந்திரன் துரைசாமி இப்போ பொதுவாக எல்லாமே பாஜக திட்டமிடல், இதற்கு பின்னால் பாஜக திட்டம் இருக்குன்ற ஒரு பார்வை, ஒரு நெரேட்டிவ் தொடர்ந்து இருக்கு, பலரும் முன்வைக்கிறாங்க. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. 26 விஜய் குறித்து பாஜக என்ன நினைக்குதுன்ற ஒரு விஜய் தங்கள் கூட்டணிக்கு வந்தா தங்களுக்கு லாபம்னு நினைக்கிறார். தம்பி ஜீவா சொன்ன மாதிரி பாஜகவில் அதை அழைக்கிறவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தலைமைக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம். தலைமைக்கு அந்த எண்ணம் இல்லாம தமிழிசை போன்றவங்க எல்லாம் அழைக்கிறோட வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அவங்க தலைமை என்ன நினைக்குதோ அதைத்தான் கடந்த காலங்கள்லையும் செயல்பட்டனால அவங்க ஒரு லாயல்ட்டிக்கு ரிவார்டை வாங்கினாங்க. ஸோ இப்பவும் தலைமை எண்ணம் ஓட்டம் தாண்டி நயனாரும் பேசுவார்னாங்கிறதில்ல, இவர் தமிழிசை அம்மையாரும் பேசுவாங்கன்னு கருதல்ல. தலைமை விஜய் நம்ம கிட்ட வருங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாங்க. விஜய் கமிட் பண்ணல. கடைசியா விட்ட விஜய் அட்வான்டேஜா இருப்பாரா? விஜய் வருவது அந்த அணிக்கு பலம் செய்ய. ஏன்னா சில நேரங்களில் சேர்க்கையே பாதகத்தை ஏற்படுத்தி விஜய்க்கு சினிமாவும் பேரும் அரசியலும் பேருங்கிறது என்னோட கணிப்பு. ஏன்னா விஜய்க்கு சினிமாவே ஜிஎஸ்டியை எதிர்த்து அந்த மெர்சல் படத்துல இருந்தா அவருக்கு மார்க்கெட்டிங் ரேஞ்சு, நல்ல மார்க்கெட் ரேஞ்ச் உள்ள நடிகர் தான். பிரேக் ஈவன் கொடுத்த படங்கள்லாம் லாபகரமான மினிமம் கேரண்டி ஆக்டர் தான். அதுல இருந்து அது மினிமம் கேரண்டி உயர்ந்தது. காரணம் கச்சிராஜாவும் தமிழிசையும் அதை ஹேண்டில் பண்ண விதம். அதற்கு பிறகு பிஜேபி எதிர்ப்பாளர்கள் தான் அவர் படத்தை வந்து அவரோட ஆக்சுவல் மார்க்கெட்டிங் ரேஞ்சை தாண்டி ஒரு புஷ்ஷை கொடுத்து நிறுத்தி வச்சாங்க. இப்பவும் அதனாலதான் அவர் சிஏஏ எதிர்ப்பும் அந்த வக்ஃப் போர்டு அதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போறாருன்னா தன்னோட சினிமா கேரியருக்கு அது முக்கியமானதுன்னு அவர் தெளிவா சொல்றாரு. ஒருவேளை திரைப்பட அரசியலுக்கு வந்தாச்சு, இனி திரைப்படம் இல்ல, அரசியல்ல உச்சத்தை தொடரணும்னு முடிவெடுத்தா பாஜக சபார்டினேட்டா 10-11 போனா உச்சத்தை தொட முடியுமா? ஒரு அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் லீடர் வந்து போனா இது பவன் கல்யாண் சொன்னாரே ராம்கி. பவன் கல்யாண் ப்ரூவ்டு லீடர். பவன் கல்யாண் 2014 ஆந்திர பிரிவினைக்கு எதிராக பாஜகவுக்கும் நாயுடுக்கும் ஆதரவு கொடுத்தாரு. 19 7% வாக்கு எடுத்தாரு. 24 40% நாயுடு கூட 7% பவன் கல்யாணம் சேர்ந்து. விஜய் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட்ங்கிறது 100% தம்பி சொன்ன மாதிரி பாப்புலர். அதுல நம்ம மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு, அழைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆசை இருக்கு, வந்தா சந்தோஷம் தானே, நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. ஆனா விஜய்க்கு அது ஒரு பெரிய பாதகமாக இருக்கும், அரசியல்லையும் சரி திரைத்துறையிலும் சரி. அப்ப அந்த ஆப்ஷன்றது மூடி தானே, அது ஒரு பெரிய சவாலான ஹேர்டலா இருக்கு. அதை எப்படி தாண்டுவார் விஜய்? இல்ல வேற வழி இல்லையா? அவருக்கு இருக்கிற 2 ஆப்ஷன் தானே. ஒண்ணு உள்ள கூட்டணிக்குள்ள வரணும், இல்ல தனித்து நிக்கணும். தனித்து நிற்பதால் நிறைய சாதக பாதகங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி மக்கள் நல கூட்டணிக்கு வந்து முன்னாடி ஒரு சீரியஸா பார்த்தாங்க, இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இல்ல ஒரு இது பாருங்க ராம்கி, ஒரு கேள்விதான். அவர் தனிச்சு இருக்கிறாருன்னா அவருக்கு இன்னும் காலம் இருக்கு. 31 கூட அவருக்கான காலமாக இருக்கும். திரைத்துறையும் அவரால் கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா அவருக்கான புஷ்ன்றது ஆன்டி பிஜேபியில இருந்து கிடைச்சதா சொல்றாங்க. இதெல்லாம் சாதகமான அம்சம் தனிச்சு இருக்கிறப்ப இருக்கு. இல்லங்க, ஆனா இங்க போய் சேர்றப்ப எல்லாமே பாதகமா தான் இருக்குன்னு பட்டியலிடுறாங்க. 2 நாளா வந்து பாஜக தலைவர் வாய் சொன்னாங்கன்னா அதை வந்து உடனடியாக மறுத்தோ இல்ல பாஜக எதிராக ஏதாவது விஜய் தரப்பு பேசி இருந்திருக்கணும்ல. இப்ப நீங்க கொள்கை எதிரி பெரியார் பத்தி முருகன் மாநாடுல விமர்சிச்சாங்க. அதுக்கு அதிமுக துணைத் தலைவர் அந்த மாநாட்டுல பங்கேற்றாலும் ஒரு ரொம்ப விளக்கம் வந்து ரொம்ப கடுமையான கண்டனம் சொல்லியிருக்காரு. நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ஃபார்மாலிட்டிக்கான ஒரு ட்விட்டர் மெசேஜ் கூட விஜய் தரப்புல இருந்து இல்ல.
ஸோ அப்படிங்கும்போது நீங்க வந்து அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் பெரியாரை இருக்கு. பத்தி பேசும்போது கூட அவர் பதில் சொல்லலையே, அமைதியா தானே இருந்தாரு. சீமான் பெரியாரை பத்தி அவதூறு கேட்டா பேச பதில் என்ன சொன்னாங்கன்னா நாங்க இவருக்கெல்லாம் பதில் சொல்ல இல்ல, இல்ல, மாட்டோம், அது அதனால சொன்னாலும் அமைதியா இருக்கோம். என்ன காரணம்னா இது மாதிரி அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப கலைஞர் இல்ல, சட்டமன்ற நீங்க சொல்வது அந்த இடத்துல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாருன்னு சொல்ல வரீங்க. நிச்சயமா பாஜக பண்ணுவாரு. ஏன்னா வேற வழி இல்ல. அதாவது அழுத்தம் நீங்க இன்னைய அளவுல நீங்க வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இல்ல பாதகம்ன்ற ஒண்ணு சுட்டி காட்டுறாங்கல்ல. இப்ப திரைத்துறையில அவருக்கு அடுத்து பாதகமா இருக்கும் இல்லையா, அது அதுக்கப்புறம் ஒரு சபார்டினேட்டா போறதுன்றது எப்படி, அது அவருக்கு என்ன பலன்னு கேட்கிற இடம் இருக்கு. சபார்டினேட் இல்லை இதுல. அதான் உங்களுக்கு துணை முதல்வருக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதாவது சபார்டினேட்டா போறதுல ஒன்றும் பெரிய இது இல்லை. ரெண்டாவது அவர் ரொம்ப ஜூனியருங்க, ரொம்ப ஜூனியர். ஆக்சுவலா அவரை விட மூத்தவர்கள் தான் மற்ற கட்சியில இருக்காங்க, அதிமுக பாஜக. அவர் அப்படி நினைக்கிறாரா? இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி அதிமுக தாவேகா ரகசிய மறைமுக பேச்சுவார்த்தைன்னு சொன்னப்ப இதுவரைக்கும் என்ன சொல்லப்படுது? பாதி 214 பாதிக்கு பாதி, 2.5 வருஷம் நீ முதல்வர், 2.5 வருஷம் நாம, அப்படிதானே? நீங்க வந்து அவர் ரொம்ப ஜூனியர்ன்றத விஜய் ஏத்துக்குவாரா? இல்ல, நான் அந்த அழுத்தம் எப்படிப்பட்ட அழுத்தம்னா இன்னும் அதிகமான அழுத்தம் வருகிறேன். நீங்க வந்து உள்ள வந்துட்டு கூட்டணிக்குள்ள வந்து நீங்க தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்யணும். அதிமுக பாஜக கூட்டணி ஆதரித்து எடப்பாடி அவர் முதல்வர் வேட்பாளராக ஆதரித்து நீங்க பிரச்சாரம் செய்யணுங்கிற அழுத்தம் தரப்பட அந்த மாதிரி அதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு நீங்க நினைச்ச மாதிரி இப்ப ராஜேந்திர பாலை சொல்றாரு, தோல்ல கிடையாது துண்டு மாதிரி கூட்டணியை உதறிட்டு அப்படிலாம் போட முடியாது. அது அந்த மாதிரியான கூட்டணி இது கிடையாது, இன்னைக்கு காலகட்டம் கிடையாது. எங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கு, மக்கள் நல கூட்டணி ஸ்டார்ட் அதெல்லாம் பண்ண முடியாது. இனி இருதுருவ அரசியல் தான் 2026ல ஒண்ணு நீ உள்ள வந்தாகணும்ங்கிற மாதிரியான அழுத்தம் தரப்படும். ஆனா அந்த அழுத்தம் எங்க இருந்து வருதுங்கிறது அது எனக்கு தெரியாது. ராம்கி தெரியாதுன்ட்டாரு, வெள்ளந்தியா சொல்லிட்டாரு, எங்க இருந்து வருதுன்னா தெரியாது, ஆனா ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும் அப்படின்றாரு. அத அவர் ஆரம்பிச்சதே அழுத்தத்தின் அடிப்படையில் தான், டெல்லி அழுத்தத்துல ஆரம்பிச்சாரு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அதிமுக 2.5 வருஷம், இவங்க 2.5 வருஷம், துணை முதல்வர் பதவி, இது ஆந்திரா கிடையாது. இப்படி எல்லாம் டேர்ம்ஸ் நடக்குன்னு தெரிஞ்சாலே அந்த கூட்டணி அவுட்டுன்னு அர்த்தம். ஏங்க எம்பி சுப்பிரமணியத்தோட இந்திரா காந்தி கலைஞர் கூட்டணி பாதிக்கு பாதி சீட்டுன்னு சொன்ன உடனே 6 மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திமுக கூட்டணி படுதோல்வி அடைஞ்சு திருப்பி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டாருங்க. காரணம் இந்த ஷீட் ஷேரிங்கு, பாதிக்கு பாதி பிரிச்சுக்குவோம், கூட்டணி ஆட்சி, இப்படிலாம் சொன்னாலே அவுட் ஆயிடும். இல்ல இப்ப மக்கள் மனதுல மாற்றம் வந்திருக்காதா? இப்ப ஒரு அதிகார பகிர்வு எல்லாருக்கும் அப்படிலாம் வந்து தேவையில்லைங்க. அது வந்து கட்சிகள் விரும்புது. மக்கள் மனசுல இப்ப விஜய்க்கு துணை முதலமைச்சர் ஆகணும், தாவேக்கால சேர்ந்துக்கவங்களாம் அமைச்சர் ஆகணும்னு அதிமுக காரங்க நினைப்பாங்களா? நீங்க ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். அதிமுகங்கிறது ஒரு 1/2 நூற்றாண்டு கால கட்சி. விஜய் கட்சியை சேர்ந்தவங்க அமைச்சர் ஆகணுக்காக பாடுபடுவானா? நீங்க சொல்றீங்க 1/2 நூற்றாண்டு கால கட்சின்னு. திரு ரவீந்திரன் துரைசாமி இன்றைக்கு இருக்கிற சூழலை ரொம்ப கடுமையான விமர்சனமாக முன் வச்சார். அப்ப எப்படியாவது ஒரு வெற்றி அவங்களுக்கு தேவைப்படுது இல்ல? வெற்றி வேணுங்க, அது இவனுக்கான வெற்றியா தான் பார்ப்பான் அதிமுக காரன். அவன் ஒண்ணு ஏங்க வேற ஒண்ணும் இல்லைங்க, கன்னியாகுமரி கேண்டிடேட் எடுத்து திருநெல்வேலியில போன முறை போட்டதுக்கு அதிமுக காரங்க வேலை பார்க்கல. கடந்த மக்களவை தேர்தல்ல அதிமுக காரங்க வேலை பார்க்கல. விஜய் கட்சிக்கு எப்படி வேலை பார்ப்பாங்க? விஜய் துணை முதலமைச்சர் ஆகணுக்காக அதிமுக காரங்க வேலை பார்ப்பாங்களா? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. அது எப்படி அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே அது மெர்ஜாகாது. விஜயகாந்த் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் மெர்ஜாச்சு. அது வேற மாதிரியான இது. அவர் ஒரு 10 வருஷம் இருந்தாரு. விஜயகாந்த் கட்சி, அந்த கட்சி தொண்டர்கள் இயல்பாகவே நீங்க சொல்றன்றது ஜீவா ஒரு அன்டெஸ்டடா இருக்கிறதுல இருக்கிற சிக்கலை சொல்றீங்க. இந்த டேர்ம்ஸ் வந்து எடுபடாது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷன் வரை எழுதி வச்சுக்கோங்க. இந்த துணை முதலமைச்சர் பாதிக்கு பாதி நிக்கிறது, 2.5 வருஷம், இந்த கான்செப்ட் தமிழ்நாட்டில் எடுபடாது. பல முறை படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அதனால அது எடுபடாது. ஒன்று இப்ப ராம்கி சொல்றாரு, ஒரு விதமான ஒரு அழுத்தம் இருக்கும், தனிச்செல்லாம் நிக்க முடியாது, அது எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம். அந்த அழுத்தம்ன்றப்ப ஃபோர்ஸ் ஒரு வேற வாய்ப்பே இல்லைன்றபடி உள்ளுக்கு வர வேண்டிய தேவை இருக்குமா? அப்படி உள்ளுக்கு வந்தாலும் அவர் உயரத்தை குறைச்சிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஏன்னா அதிமுக விடாதுன்னா ஒரு சிக்கலா இருக்கு. இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதே சிக்கலா இருக்கு. இல்ல சார், அது வந்து ஏடிஎம்கே விஜய் நெகோசியேஷன்ல 2.5 வருஷம் நீ முதல்வர், 2 வருஷம் நான் முதல்வர் எல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. அது ஒரு ஸ்டேஜுக்கு நகர்ந்து மறுத்தது யாரு? இபிஎஸ் மறுத்துட்டாங்களா? இல்ல இபிஎஸ் மறுத்துட்டாரு. விஜயும் வந்து துணை முதலமைச்சர்ன்ற டேர்முக்கு அவரும் வந்துட்டார். அந்த பேச்சுவார்த்தையில் நடந்தது தெரியுன்றதுனால நான் சொல்றேன், வந்துட்டார். அதெல்லாம் வேறங்க. அதெல்லாம் அவங்க எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, எப்படி வேணா பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு அரசியலோட ஊடு பாவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்னன்னா பாஜக எதிர்ப்பு உணர்வு. 40க்கு 0 வாங்கின பாஜகவை நீங்க எதிர்பார்த்தீங்களா? பாராளுமன்ற தேர்தலில் 4 தொகுதி ஜெயிக்கும் ஐயா உட்பட 4 கண்டஸ்டன்ட் தான் சொன்னேன், ஜெயிக்கணும் சொல்ல 4 35 திமுக ஜெயிக்கணும் நியர்பை நான் தான் கரெக்டா சொன்னேன். ஒருத்தர் வந்து 22 ஜெயிக்கும், நீங்க 21 சொல்றீங்க, 22ல 24 ஜெயிக்கும், எழுதி வச்சுக்கோங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா நாங்கெல்லாம் கேட்டகாரிகளா சொன்னோம், இந்த கூட்டணியில வந்து பாஜக எதிர்ப்பு தான் மிகப்பெரிய விஷயம்.
திமுக வந்து வினோவர் பண்ணிட்டு இப்ப வரும். நீங்க சொல்றது பாஜக எதிர்ப்பு இன்னும் இருக்கும் அப்படின்னா விஜய்க்கு என்ன ஆப்ஷன்ன்றது தானே கேள்வி. அதான் அந்த பாஜக எதிர்ப்பு என்பதை திமுக வெற்றிகரமா கொண்டு போகுது. அது கீழடி ஆகட்டும், இந்தி எதிர்ப்பு ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், வரிகள் பகிர்ந்தளிக்கப்படாத நிலைமையாகட்டும், திமுக வந்து அந்த பாஜக எதிர்ப்பை வெற்றிகரமா கொண்டு போறாங்க. விஜயோட அதனால திமுக எதிர்ப்பை முன்னிறுத்தக்கூடிய விஜய் திமுக முன்னிறுத்தக்கூடிய பாஜக எதிர்ப்புக்கு பதில் சொல்லணும். அதுலதான் அவர் வக்ஃபுல்ல வராரு. வக்ஃபுல்ல என்ன சொல்றாரு? பாஜக எதிர்ப்பை தான் அவர் முன்னிறுத்தாரு. அவரோட ஏம் என்னன்னா அந்த மைனாரிட்டி வாக்குகளை திமுகவுக்கு போகாம என்னால தடுக்க முடியுமா, அந்த ப்ளே பண்ணுவாரு. அது வந்து அதுதான் இடைவேளைக்கு நிறைவு சுற்று. எல்லாரும் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. இப்போ கடைசியா நம்ம பேசினதுல வந்து சிறுபான்மை வாக்கு வங்கி அதை வச்சுதான் விஜய் கட்சி அரசியல் நகர போகுதா, அதுல என்ன கணக்குன்றது ராம்கி ரொம்ப சுருக்கமா எப்படி போகும்? இல்ல, விஜயோட சமீபத்திய பேச்சில் அவர் அதிமுக எதிராக எந்த கருத்து சொல்லதில்லை. பாஜக எதிர்ப்புனா அவர் கொள்கை ரீதியாக பேசினா கூட அதிமுக, அதனால அதிமுக வந்து கடைசி வரைக்கும் அது ஒரு நம்பிக்கையை தான் பாக்குறாங்க. நமக்கு எதிராக போக மாட்டார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய சாதகம். ஸோ அதனால அதுக்காக தான் கூட்டணிக்காக முயற்சியெல்லாம் செய்யறாங்க. அது பார்ப்போம், அது இருக்குன்ட்டு. ஆனா அவருடைய ஸ்டாண்டு நிச்சயமாக இந்த கூட்டணி வந்து இன்னும் வந்து இருதுருவமா தான் போக போகுது. ஆப்ஷனுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, என்னை பொறுத்தவரையும் விஜயை தீர்மானிக்கிறது விஜய் கிடையாது. விஜய் அப்படியே எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காரு. இந்த ஷோ கொண்டு அவர் கவனிச்சுட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா அவர் மனசுல இருக்கக்கூடிய அரசியல் ஆசைங்கிறத கூட நடிக்கிற நடிகை ரொம்ப அழகா வெளிப்படுத்தினாங்க. தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னா நடிக்கிறேன்னு ஓப்பனாகவே அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் விஜயை வந்து எப்படியாவது இந்த தேர்தலை பயன்படுத்தணும். திமுகவுக்கு வரக்கூடிய முஸ்லீம் ஓட்டை பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தணுமா, இல்லை நம்மளுடைய அணிக்கு பயன்படுத்தி நமக்கு கொஞ்சம் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குமா தீர்மானிக்கிற இடத்துல விஜய் கிடையாதுங்கிறது தான் உண்மை. ரவீந்திர துரைசாமி, இந்த சிறுபான்மை வாக்கு வங்கின்றதுக்குள்ள எதுவும் கணக்கு இருக்கா? அதை எல்லாரும் விஜய் அவர்கள் அரசியலோடு ஏன் தொடர்புபடுத்தி யாருமே சிறுபான்மையர் சொல்றது இல்லை. அப்படி பெயராதான்னு நினைக்கக்கூடியவங்க தான் சொல்றாங்க. மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட். ஸ்டாலினுக்கு யாருக்கும் இல்லாத 3 ஓட்டு போலரைஸ் ஆகுது. ஒன்று பாஜகவுக்கு எதிராக கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு போலரைஸ் ஆகுது. நீங்க பூத் வைஸ் பார்த்தா தெரியும். 92% முஸ்லீம் ஓட்டு போலரைஸ் ஆகுது. அது இந்த முறையும் அது ஸ்டாலினுக்கு தான் போலரைஸ் ஆகும். இன்னொன்னு பிற மொழியாளர்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அளவில் இப்போ போலரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு கூட சமஸ்கிருதம் பற்றி பேசும் கூட ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கிட்டு தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தையும் சேர்த்து தான் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அடுத்தால ஒரு போலரைசேஷன் திருமாவளவன் மூலமா கிடைக்கக்கூடிய தலித் சமூக போலரைசேஷன். இந்த 3 போலரைசேஷனும் தமிழ் மண்ணில் ஒரு ஸ்டேச்சுரேட்டட் இதாட்டு எந்த ஒரு தலைவரும் கிடைக்காத ஒரு அசட்டா முக ஸ்டாலினுக்கு இருக்குது. அதை உடைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அது கிடைக்க போறது ஸ்டாலினுக்கு தான். அந்த இடம் வந்து ஒரு இடம் தான். சிறுபான்மை சமூக மக்கள்ன்றது வந்து இங்கு ரொம்ப அரசியல் எழுச்சி விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவங்க. அதை வந்து இந்த திசை திருப்பல் வாக்கு வங்கி சிதற அது நடக்காதுன்றத எப்படி? கண்டிப்பா. ஏன்னா எஸ்டிபிஐ போன தடவை அப்புறம் பாஜக எப்படி அதை யோசிக்கும்னு கேட்க. எஸ்டிபிஐ போன தடவை எடப்பாடியோட சீனை போட்டு அவருக்கு கான்ஃபரன்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தார். அங்கெல்லாம் முஸ்லிம்கள் வந்து மிரளவே கிடையாது. சரி, இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மைனாரிட்டிகள் மிக மிக விழிப்பாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அதை வச்சு பாஜக யோசி, நாட் ஈவன் கேரளா அது யோசிக்கிறாங்க. ஆனா விஜய் பை பர்சனல் பிரச்சனை அவருக்கு. ஏன்னா அவர் எதையுமே ஸ்டடி பண்ணுவாரு, அப்படி ஆழமா பார்ப்பாரு, அது செட் ஆகலன்னா போயிடுவாரு. அடுத்தது நெல்சன் கிட்ட அடுத்த சினிமாக்கு கதை கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. அப்ப அவர் தேர்தல் முடிவை பத்தி என்ன ஒப்பீனியன்ல இருக்காருன்றதை நீங்க பார்த்து பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு